ஓம் சாந்தி 28/2/2024. இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தி தான் கீதை ஜெயந்தி. பிறகு கீதையின் மூலம்தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகளுக்கு நிரூபித்து சொல்லுங்கள். கேள்வி: எந்த ஒரு தர்மத்தையும் உருவாக்குவதற்கான ஆதாரம் என்ன? தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வது இல்லை, அதை பாபா செய்கிறார். பதில்: எந்த ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்வதற்கு தூய்மையின் பலம் வேண்டும். அனைத்து தர்மங்களும் தூய்மையின் பலத்தின் மூலம் உருவாகிறது. ஆனால் எந்த ஒரு தர்ம ஸ்தாபகர்களும் மற்றவர்களை தூய்மையாக ஆக்குவது இல்லை. ஏனென்றால் எப்போது மற்ற தர்மம் உருவாகிறதோ அப்போது மாயையின் ராஜ்யமாகிறது. அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகத்தான் வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது பாபாவின் காரியம். அவர்தான் தூய்மை ஆக்குவதற்கான ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஓம் சாந்தி. எதை பாவம் நிறைந்த உலகம் மற்றும் எதை புண்ணிய உலகம் அல்லது தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். உண்மையில் பாவம் நிறைந்த உலகம் இந்த பாரதம் மற்றும் பாரதம் தான் புண்ணிய உலகம், சொர்க்கமாக ஆகிறது. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, பாரதம் தான் நரகமாக ஆனது. ஏனென்றால் காமசிதையில் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே யாரும் காமசிதையில் எரிவது இல்லை. அங்கு காமசிதையே இல்லை. சத்தியுகத்தில் காமசிதை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? தூய்மை இல்லாமல் துக்கம் உடையதாக இருந்த அதே பாரதம்தான் தூய்மையாக சுகமுடையதாக இருந்ததா என்ற கேள்வி முதலில் எழுகிறது. ஆதி சனாதன ஹிந்து தர்மம் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆதி சனாதன என்று எது சொல்லப்படுகிறது? ஆதி என்றால் என்ன மற்றும் சனாதன என்றால் என்ன? ஆதி என்றால் சத்தியுகம். சத்தியுகத்தில் யார் இருந்தது? லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். கண்டிப்பாக அவர்களும் கூட யாருடைய குழந்தைகளாக இருந்து இருப்பார்கள். பிறகு சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகியுள்ளார்கள். சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்தவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவருடைய குழந்தைகளாக இருந்தார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அவருடைய குழந்தைகள் என்று புரிந்து கொள்வது இல்லை. ஒருவேளை அவருடைய குழந்தைகள் என்று புரிந்து கொண்டிருந்தால் பாபாவை தெரிந்திருப்பார்கள். ஆனால் பாபாவை தெரிந்து இருக்கவே இல்லை. ஹிந்து தர்மம் என்பது கீதையில் இல்லை. கீதையில் பாரதம் என்ற பெயர் போடப்பட்டு உள்ளது. அவர்கள் ஹிந்து மகாசபை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாகும். கீதை ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது, சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. சிவ ஜெயந்தி எப்போது நடந்தது என்பதும் தெரிய வேண்டும். பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதை ஜெயந்தி என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். கீதை ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். கீதை ஜெயந்தியின் மூலம்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. கீதை ஜெயந்தியின் கூடவே மகாபாரதத்திற்கும் கூட தொடர்பு இருக்கிறது. பிறகு அதில் யுத்தத்தின் விஷயம் வருகிறது. யுத்த மைதானத்தில் 3 சேனைகள் இருந்தது என்று காட்டுகிறார்கள். யாதவர்கள், கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களை காட்டுகிறார்கள். யாதவர்கள் ஏவுகணைகளை கொண்டு வருகிறார்கள். அங்கே சாராயம் குடிக்கிறார்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்குகிறார்கள். உண்மையில் இப்போது ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்களும் கூட தங்களுடைய குலத்தை விநாசம் செய்வதற்கு ஒருவர் மற்றவர்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் ஐரோப்பியவாசிகள், யாதவர்கள் ஆவர். ஒன்று அவர்களுடைய சபை தங்களுக்குள் சண்டையிட்டு இறந்ததன் மூலம் விநாசம் நடந்தது.
அதில் முழு ஐரோப்பாவும் வந்துவிட்டது. அதில் இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் வந்து விடுகிறார்கள். இங்கே கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்கிறார்கள். கௌரவர்களும் விநாசம் அடைந்தார்கள். வெற்றி பாண்டவர்களுக்கு கிடைத்தது. இப்போது கீதையின் பகவான் யார் என்ற கேள்வி வருகிறது. யார் சகஜ யோகம் மற்றும் சகஜ ஞானத்தை கற்றுக் கொடுத்தது, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றியது, அல்லது தூய்மையான உலகத்தை உருவாக்கியது? ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தாரா என்ன? கௌரவர்கள் கலியுகத்தில் இருந்தார்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்கும் நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறார். சத்யுக ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16 கலைகளாகும். பிறகு திரேதாவில் ராமருக்கு 14 கலைகள். கிருஷ்ணர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா அல்லது இளவரசனுக்கெல்லாம் இளவரசன் ஆவார். விகார இளவரசர்கள் கூட ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சத்யுகத்தின் 16 கலைகள் முழுமையான இளவரசராக இருந்தார். நாம் விகாரிகளாக இருக்கிறோம். கண்டிப்பாக இளவரசர்கள் கூட இப்படி சொல்வார்கள் அல்லவா? இப்போது சிவ ஜெயந்தியும் இருக்கிறது. ஆலயம் கூட அவருடையது. பெரியதிலும் பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. அது நிராகார சிவனுடைய ஆலயம். அவரைதான் பரமபிதா பரமாத்மா என்று சொல்ல முடியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட தேவதைகளே ஆவர். சிவ ஜெயந்தி பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இப்போது பாருங்கள், சிவ ஜெயந்தி வரப்போகிறது. சிவன் தான் ஞானக்கடல், அதாவது உலகத்தை தூய்மையாக்க கூடியவர். பரமபிதா பரமாத்மா தான் என்பதை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். காந்தி கூட பாடினார், கிருஷ்ணருடைய பெயரை எடுப்பது இல்லை. சிவ ஜெயந்தியிலிருந்து கீதை ஜெயந்தியா அல்லது கிருஷ்ண ஜெயந்தியிலிருந்து கீதை ஜெயந்தியா என்ற கேள்வி எழுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி சத்யுகத்தில் நடக்கும் என்று சொல்லலாம். சிவனுடைய ஜெயந்தி எப்போது நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. சிவன் நிராகார பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் சங்கம யுகத்தில் உலகத்தை படைத்தார். சத்யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருந்தது. எனவே கண்டிப்பாக முதலில் சிவ ஜெயந்தி இருக்கும். குழந்தைகள், பிராமண குலபூஷணர்கள் யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாரதவாசிகளுக்கு சிவ ஜெயந்தியிலிருந்துதான் கீதை ஜெயந்தி என்று எப்படி நிரூபித்து புரிய வைப்பது என்ற விஷயத்தை புத்தியில் கொண்டு வர வேண்டும். பிறகு கீதையின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நடக்கிறது. அல்லது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவின் ஜெயந்தி நடக்கிறது. கிருஷ்ணர் தூய்மையான உலகத்தின் ராஜா ஆவார். அங்கே ராஜ்யம் இருக்கிறது. அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் பிறவி எடுத்து கீதை ஒன்றும் சொல்லவில்லை. மேலும் சத்யுகத்தில் மகாபாரத சண்டை போன்றவை நடக்க முடியாது. அது கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் நடந்து இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிய வைக்க வேண்டும். பாண்டவ மற்றும் கௌரவ சபை புகழ் பெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணரை பாண்டவபதியாக காட்டுகிறார்கள். அவர் சகஜ ஞானம் மற்றும் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் சண்டையினுடைய விஷயம் எதுவும் இல்லை. பாண்டவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டது. அவர்களுக்கு பரமபிதா பரமாத்மா சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். அவர்கள்தான் 21 பிறவிகள் சூரிய வம்சத்தவர்களாகவும் சந்திர வம்சத்தவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். எனவே முதலில் இந்து மகா சபைக்காரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். லோக்சபா, ராஜ்யசபா என்று இன்னும் சபாக்கள் இருக்கின்றன. இந்த இந்து சபை முக்கியமானது. யாதவர், கௌரவர் மற்றும் பாண்டவர்கள் என்று 3 சேனைகள் பாடப்பட்டுள்ளது. மேலும் இது சங்கம யுகத்தில் நடந்தது. இப்போது சத்யுகம் உருவாகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய பிறப்பிற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சங்கம யுகத்தில் தான் கீதை பாடப்பட்டது. சங்கம யுகத்தில் யாரை கொண்டு வருவது? கிருஷ்ணர் வர முடியாது.
தூய்மையான உலகத்தை விட்டுவிட்டு தூய்மையற்ற உலகத்திற்கு வர அவருக்கு என்ன வந்தது? மேலும் கிருஷ்ணர் இப்போது இல்லவே இல்லை. இப்போது அவர் 84வது பிறவியில் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அநேகர் எங்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். இவை அனைத்தும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான் என்று கிருஷ்ணருடைய பக்தர்கள் சொல்வார்கள். கிருஷ்ணர் இந்த ரூபத்தை தரித்துள்ளார். ராதையின் பக்தர்களாக இருந்தால் எங்கும் ராதையே ராதைதான் என்று சொல்வார்கள். நாங்களும் ராதை, நீங்களும் ராதை என்று சொல்வார்கள். அநேக வழிகள் வந்துவிட்டன. சிலர் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்வார்கள், சிலர் கிருஷ்ணர் சர்வ வியாபி என்று சொல்வார்கள், சிலர் ராதை சர்வ வியாபி என்று சொல்வார்கள். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த பாபா உலக சர்வசக்திவான் எனும்போது குழந்தைகளாகிய உங்களுக்கும் இவர்கள் அனைவருக்கும் எப்படி புரிய வைப்பது என்ற அதிகாரத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்து மகா சபைக்காரர்களுக்கு புரிய வையுங்கள். அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தங்களை தர்ம சிந்தனை உடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அரசாங்கம் எந்த தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் தாங்களே குழம்பி இருக்கிறார்கள். சிவ பரமாத்மா நிராகாரமானவர். அவர்தான் ஞானக்கடல். வேறு யாரையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. அவர் எப்போது நேரடியாக வந்து ஞானத்தை கொடுக்கிறாரோ அப்போதுதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. பிறகு எப்போது ராஜ்யத்தை இழந்து விடுகிறோமோ அப்போதுதான் நேரடியாக வருவார். எனவே நீங்கள் சிவ பரமாத்மா நிராகாரமானவர், ஞானக்கடல். சிவ ஜெயந்தியின் மூலம்தான் கீதை ஜெயந்தி என்பதை நிரூபிக்க வேண்டும். இதை வைத்து நாடகத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் மனிதர்களுடைய புத்தியில் இருந்து கிருஷ்ணருடைய விஷயம் நீங்கிவிட வேண்டும். நிராகார சிவபரமாத்மாவை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்கள் போன்ற எதுவெல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அவை அனைத்தும் மனிதர்களுடைய வழிபடி மனிதர்கள் உருவாக்கியது. பாபாவின் சாஸ்திரம் எதுவும் இல்லை. நான் நேரடியாக வந்து குழந்தைகளாகிய உங்களை எதுவும் இல்லாத நிலையிலிருந்து இளவரசர்களாக மாற்றுகிறேன். பிறகு நான் சென்று விடுகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானத்தை தான் நேரடியாக சொல்ல முடியும். அந்த கீதை சொல்லக்கூடியவர்கள் கீதை சொல்லலாம். ஆனால் அங்கே பகவான் நேரடியாக இல்லை. கீதையின் பகவான் நேரடியாக இருந்தார். அவர் சொர்க்கத்தை உருவாக்கிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த கீதையை மட்டுமே கேட்பதன் மூலம் எந்த ஒரு மனிதனாவது சொர்க்கவாசியாக ஆக முடியுமா என்ன? இறக்கும் நேரத்தில் கூட மனிதர்களுக்கு கீதை சொல்கிறார்கள். வேறு எந்த சாஸ்திரத்தையும் சொல்வது இல்லை. கீதையின் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆனது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆகையால் கீதையை கூறுகிறார்கள். எனவே அந்த கீதை ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? மற்ற தர்மங்கள் அனைத்தும் பின்னால் வந்தன. நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகலாம் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. பிறகு மனிதர்களுக்கு கங்கை நீரை கொடுக்கிறார்கள். யமுனை நீரை கொடுப்பது இல்லை. கங்கை நீருக்கு தான் அதிகமான மகத்துவம் இருக்கிறது. அநேக வைணவ மக்கள் செல்கிறார்கள், குடத்தை நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள். பிறகு அதிலிருந்து சொட்டு சொட்டாக அனைத்து வியாதிகளும் போய்விடட்டும் என்று குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது ஞான அமிர்த தாரையாகும். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கான துக்கம் அழிந்து விடுகிறது. உயிருள்ள ஞான கங்கைகளான உங்களிடம் குளிப்பதன் மூலம் மனிதர்கள் சொர்க்கவாசிகள் ஆகிவிடுகிறார்கள். எனவே கண்டிப்பாக கடைசியில் ஞான கங்கைகள் உருவாகக்கூடும். அந்த தண்ணீர் நதிகள் இருக்கவே இருக்கின்றன. தண்ணீரை குடிப்பதனால் யாராவது சொர்க்கவாசிகளாக ஆகிவிட முடியுமா என்ன?
இங்கே யாராவது கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்திற்கு உரிமை உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இவர்கள் ஞானக்கடல் சிவபாபாவின் ஞான கங்கைகள். ஞானக்கடல் கீதை ஞானத்தை வழங்கும் வள்ளல் ஒரு சிவன். கிருஷ்ணர் கிடையாது. ஞானம் அளிக்க சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்கள் யாரும் கிடையாது. இவை அனைத்தையும் பகவான் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஹே அர்ஜுனா அல்லது ஹே சஞ்சய் என்ற பெயர் புகழ் பெற்றதாக ஆகிவிட்டது. எழுதுவதில் திறமையானவர், பொறுப்பானவராகி உள்ளார். ஆக இப்போது சிவ ஜெயந்தி வருகிறது எனும்போது அதை பற்றி பெரிய பெரிய எழுத்துகளில் எழுத வேண்டும். சிவன் நிராகாரமானவர். அவரை ஞானக்கடல், ஆனந்த கடல் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணரை ஞானக்கடல், ஆனந்த கடல் என்று சொல்ல முடியாது. சிவ பரமாத்மா தான் ஞானத்தை கொடுக்கிறார், இரக்கம் காட்டுகிறார். ஞானம்தான் இரக்கம். ஆசிரியர் இரக்கம் வைத்து கற்பிக்கிறார் என்றால் வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் ஆனந்தத்திற்கு அவசியமில்லை. எனவே முதலில் நிராகார ஞானக்கடல் சிவனுடைய ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தியா அல்லது சத்தியுக சாக்கார கிருஷ்ணருடைய ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தியா என்பதை நிரூபித்து சொல்ல வேண்டும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும். யாரெல்லாம் தூதுவர்கள் வருகிறார்களோ அவர்கள் தூய்மை ஆக்குவது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். துவாபர யுகத்திலிருந்து மாயையின் ராஜ்யம் இருப்பதால் அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு துன்பமடையும் போது நாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் தர்மத்தை உருவாக்குகிறார்களோ அவர்களே தான் பிறகு வளர்க்கிறார்கள். தூய்மையின் பலத்தின் மூலம் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகத்தான் வேண்டும். முக்கியமானது 4 தர்மங்கள். அதிலிருந்துதான் வளர்கிறது. கிளைகள் வருகின்றன. சிவ ஜெயந்தி மற்றும் கீதை ஜெயந்தி நிரூபணமாவதன் மூலம் மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் பறந்துவிடும். ஏனென்றால் அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உண்மையில் பாரதத்தின் சாஸ்திரம் ஒரு கீதை. மிகவும் அன்பான பாபா எவ்வளவு சகஜமாக ஆக்கி புரிய வைக்கிறார். அவருடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. நிராகார ஞானக்கடலின் ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தி அல்லது சத்தியுக சாக்கார கிருஷ்ண ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தியா என்பதை நிரூபிக்க வேண்டும். இதற்காக பெரிய மாநாட்டை கூட்ட வேண்டும். இந்த விஷயம் நிரூபணமாகிவிட்டால் பிறகு பண்டிதர்கள் அனைவரும் தங்களிடம் வந்து இந்த லட்சியத்தை எடுத்துக் கொள்வார்கள். சிவஜெயந்தி அன்று ஏதாவது செய்ய வேண்டும். இந்து மகா சபைக்காரர்களுக்கு புரிய வையுங்கள். அவர்களுடையது பெரிய அமைப்பு. சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. மற்றபடி சபை போன்ற எதுவும் இல்லை. சபைகள் சங்கம யுகத்தில் இருக்கின்றன. உண்மையில் ஆதி சனாதன சபை இந்த பிராமணர்களுடையது, பாண்டவர்களுடையது என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும். பாண்டவர்கள்தான் வெற்றியடைந்தார்கள். பிறகு சொர்க்கவாசிகள் ஆனார்கள். இப்போது யாரும் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் சபை என்று சொல்ல முடியாது. தேவதைகளின் சபை என்றும் சொல்ல முடியாது. அது ராஜ்யமாகும். கல்பத்தின் சங்கமத்தில் இந்த சபைகள் இருந்தன. அதில் ஒன்று பாண்டவ சபை. அதை ஆதி சனாதன பிராமணர்களுடைய சபை என்று சொல்லலாம். இதை யாரும் தெரிந்து இருக்கவில்லை. கிருஷ்ணருடைய பெயரால் பிராமணர்கள் கிடையாது. பிராமணர்களின் உயர்வு பிரம்மாவின் பெயரால் இருக்கிறது. நீங்கள் பிரம்மாவின் பெயரால் பிராமண சபை என்று சொல்லலாம். இந்த விஷயங்களை புரிய வைப்பவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இதில் ஞானத்தின் எல்லை வேண்டும். நிராகார சிவன் தான் கீதை ஞானத்தை வழங்கும் வள்ளல், தெய்வீக கண்ணை வழங்கும் வள்ளல். இவை அனைத்தையும் தாரணை செய்து பிறகு மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும்.
யார் நம்மால் நிரூபித்து சொல்ல முடியும் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குள் சந்திக்க வேண்டும். யுத்த மைதானத்தில் மேஜர்கள், கமாண்டர்களின் குழு இருக்கிறது. இங்கே மகாரதிகளை கமாண்டர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா படைப்பவர், இயக்குபவராக இருக்கிறார். சொர்க்கத்தை படைக்கிறார், பிறகு வழி சொல்கிறார். மகா சபையை உருவாக்குங்கள், பிறகு இந்த விஷயத்தை எடுங்கள். கீதையின் பகவான் நிரூபிக்கப்படுவதன் மூலம் அவரோடு நினைவை ஈடுபடுத்த வேண்டும் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள். நான் வழிகாட்டியாக ஆகி வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் பறப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகுங்கள். மாயை சிறகுகளை துண்டித்துவிட்டது. யூகம் ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிவிடும் மற்றும் பறக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான அமிர்த மழையின் மூலம் அனைவரையும் நோயற்றவர்களாக சொர்க்கவாசிகளாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக்க வேண்டும். பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் இரக்கமனமுடையவராக ஆக வேண்டும். ஞானத்தின் எல்லையின் மூலம் புத்திவானாக ஆகி சிவ ஜெயந்தியை பற்றி, சிவ ஜெயந்தி தான் கீதையின் ஜெயந்தி. கீதை ஞானத்தின் மூலம்தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி நடக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். வரதானம். நாள்தோறும் மேற்கொள்ளும் அன்றாட விதியில் ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்த மற்றும் யுக்தியுக்தாக நடந்து கொள்ளக்கூடிய பூஜைக்கு உரிய தூய்மையான ஆத்மா ஆகுக. விளக்கம். பூஜைக்குரிய தூய்மையான ஆத்மாவின் அடையாளம் அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, கர்ம மற்றும் கனவு யதார்த்தமானதாக யுக்தியுக்தாக இருக்கும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பொருள் இருக்கும். அவ்வாறே எதையோ பேசிவிட்டோம், வார்த்தை வெளிப்பட்டு விட்டது, செய்து விட்டோம், ஆகிவிட்டது என்று அப்படி இல்லை. தூய்மையான ஆத்மா முழு நாளின் ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்தமாக யுக்தியுக்தாக இருப்பார். எனவே பூஜையும் கூட அவரது ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறும். அதாவது முழு நாளும் பூஜையாகவே நடைபெறும். எழுவதில் தொடங்கி தூங்கும் வரை விதவிதமான கர்மங்களின் தரிசனம் நடைபெறும். ஸ்லோகன். சூரிய வம்சியாக வேண்டும் என்றால் எப்போதும் வெற்றியடையக்கூடியவர்களாக மற்றும் மனநிலையை சீராக அமைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.